இதுல நீங்க 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணீங்களா சார்? நம்ம 2 பேரும் இல்ல பண்ண அப்படி அது ஏன்னா நம்ம 2 பேருக்குள்ள நிறைய தகராறு வந்திருக்கு. இல்ல அதெல்லாம் நீங்க கோச்சிட்டெல்லாம் என்கிட்ட வந்து ஆமா நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க, நானும் வந்து சாரி சார் லெட்டர் எல்லாம் லெட்டர்ல அப்ப வேற படம் எடுத்துக்கங்க சார், நீங்க அதாவது சார் அடுத்த நாள் நான் அப்படி சொல்ல சார் அதுல என்னென்ன உங்களுக்கு சரி வாங்க அது உட்காந்து ஒன்றுனா கிளியர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நான் தான் கேட்பேன் சார், நான் எனக்கே புரியலாம நான் ஆடியன்ஸ் நாளைக்கு எவனா கேட்டேன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல சார், அது வந்து படத்துலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாத்துக்கும் ஆன்சர் கரெக்டாக அடுத்த நாள் வேறு மாதிரி வரும், ஒரு ரீரிட்டன் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி. இது அந்த மாதிரி ஏதாவது மணி சார் என்னன்னா, நான் பல கதைகள் ஃபஸ்ட்டு அவருக்கு நான் நினச்சிட்டு இருந்தது என்னன்னா, மணிரத்னம் வருவார், நம்ம எப்போ ஷூட்டிங் அப்படின்னு கேட்டுட்டு போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கையான உண்டு, பழக்கமும் உண்டு. அவர் எப்படி செலக்ட் பண்ணுவார்னே எனக்கு தெரியும். ஏன்னா அவர் முதல் படம் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்படி வரும்போது வெவ்வேறு ஜானர் பேசிகிட்டு இருந்தோம். சயின்ஸ் ஃபிக்ஷனுங்கிறதுல ரொம்ப பிடியாக இருந்தார் அவர். அப்போ கல்கி இருந்தது. அப்போ என்கிட்ட அப்போ தான் வந்து பேசினாங்க, அது வேணாம் சார் அப்படின்னு. அப்புறம் யோசிச்சுட்டு சரி வேறு என்ன, இப்படி 2-3 ஜானராக தாண்டிக்கிட்டு வந்தோம். நான் 2-3 சஜஸ்ட் பண்ணேன், அதெல்லாம் நீங்கள் என்ன சார் பாலச்சந்தர் சார் பண்ணுற சப்ஜெக்ட்லாம் நான் பண்ண மாட்டேன், அது வராது எனக்கு அப்படின்னாரு. அந்த மாதிரி ஓப்பனாக சொல்லுவார். தேவரமான் மாதிரி சார் நான் சிட்டிலேயே வளர்ந்த பையன் சார், எனக்கு தெரியாதுன்னுவார். ஸோ எல்லாமே மறுத்தல் வந்து எது முடியும் முடியாதுங்கிறத பற்றி தான் இருக்குமே தவிர நான் சொன்னது தாங்கிறது இருக்காது. ஃபைனலி என்னன்னா, நான் வந்து இவர்கிட்ட சொல்லி காட்டியிருக்கேன், முந்தி பண்ணலான்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருந்தேன், அமர்ஹேன்னு. அது இது மாதிரி ஒன்று இருக்குது, அது பாரம்பட்ட நாயகன் மாதிரி இருக்குமான்னு நீங்கள் நினைக்கலாம், பட் பாருங்கள் அப்படின்னு. அடுத்த நாள் வந்து ஓகேன்ட்டார். என்ன ஓகே அப்படின்னு, அதே பண்ணிடலான்னு. பட் நான் கொஞ்சம் எழுதலாமா அதில் சார், நான் மொத்தமாகவே கொடுத்துட்ருக்கலான்றத நீங்கள் என்ன வச்சுக்கோங்க நீங்கள் என்ன. இப்போ நான் கொடுத்த கதையும் இதுவும் நான் சொல்லி உங்ககிட்ட ஸ்கிரிப்டை கொடுத்தாங்கன்னா, ஓஹோ இதை தான் அப்படி பண்ணிட்டாரா, அதை தான் இப்படி பண்ணிட்டாரா அப்படின்னு தான் அப்போ தான் புரியுமே தவிர அது வரலாம் புரியாது. இதை அவ்வளோதான் டிஸ்கஷன், எங்களுக்கு டிஸ்கஷன் அவ்வளோதான். வேற அதுக்கப்புறம் செட்டில் நடக்கும். செட்டில் எடுத்து முடிச்சு கையெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வெரி குட் அப்படின்ட்டு போயிட்டு கொஞ்ச நாள் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் சீனு ஜீரணமாகாது, லஞ்சு ஜீரணமாக அடுத்த நாள் மறுபடியும் வந்து எடுப்பார். அதை என்ன சந்தோஷமா ஏன் எடுக்கிறாருங்கிற கேள்வியே இல்லை எங்களுக்கு. சொன்னா நல்லா இருக்கும், பட் அவரே ஓகே சொல்லிட்டாரு, அதனால இப்போ வேணான்னு. டிட் யூ லைக் இட்னு கேட்பாரு. இல்லை நாட் தட் மச், அப்போ எடுத்துலாம் மறுபடியும் எடுப்போம். அது வேற சீன், இது வேற சீன். அதுதான் கொலாபரேஷன். அதுக்கு அந்த அளவுக்கு அதுல வந்து என்னன்னா, அது மணிரத்னம் நானும் மட்டும் இல்லை, இவரும் நாதர் சாரும் அதில் கனெக்டட். ஏன்னா அவர்